வெல்கம் டு பாஸ்ட் இது. இப்போ வந்து கோழி வந்து உயிரோட இருக்கு சரிங்களா. இந்த கோழியை ஹலால் முறைப்படி கட் பண்றாங்க. அதாவது இந்த உயிரோடு இருக்கும் போதே சரி கட் பண்ணும் போது அது வழி தெரியாம கட் பண்றதுக்கு தான் ஹலால் முறை சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து இதை முடி எடுக்கிறது வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கோழியை வந்து சுடுதண்ணில போட்டு எடுப்பாங்க முடிய சரிங்களா. இன்னொரு முறை பார்த்தா அப்படியே சட்டமாய் கழட்டுவாங்க. சட்டமாய் கழட்டுறது வந்து செகண்ட் முறை சரிங்களா. இப்போ சென்னையில பார்த்தா சரியான மழை பாத்தீங்களா, வேற அளவுல இருக்கு. சரியான மழை என்னன்னு தெரியல, புயலா என்னன்னு தெரியல, சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சூப்பரா கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்க்கலாம், இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ மெயினா வந்து இப்போ கோழி வீட்டில் வளர்க்குறாங்கல்ல, அவங்க வந்து எப்படி கிளீன் பண்ணலாம், இது அவங்களுக்கு பயன்படுறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா போடுறேன். ஸோ ஒரு சில கோழி வளர்க்கலாம் கடையிலேயே வந்து கிளீன் பண்ணுவாங்க. சரி அவங்க வந்து ஓகே வீட்டில் கிளீன் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா இதை பார்த்து கத்துக்குங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம சிக்கன் கிளீன் பண்ண போறோம் சரிங்களா. அதுக்கு ட்ரெஸ்ஸிங் கோடு நம்ம மேல கரை எது பற்றக்கூடாது. சரி அதனால வந்து இந்த ட்ரெஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒன்று போடுறோம். நல்லா ப்ளூ கலர் நல்லா இருக்கு. தில்லி லாக்கு அவ்வளோதான். எந்த ஒரு பிளட் போட்டாலும் அந்த மேலே படாது. ஓகே. ஸோ அலால் முறையில் கட் பண்ண கோழி வந்து இங்கே இருக்கு. ஹலால் முறையில் கட் பண்ண கோழி இங்கே இருக்கு சரிங்களா. இங்கே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிளீன் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ சட்டை உரிக்கிற மாதிரி உரிக்கும் போதுங்களா இப்படி உரிக்கலாம். ஸோ இங்கே ஒரு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே ஒரு கூட போட்டு இங்கே இப்படி ஒரு உரிக்க போகிறோம் சரிங்களா. சைடில் பார்த்தா இங்கே வந்து கறிக்கு பக்கத்தில் பார்த்தா இங்கே போட்டு இங்கே ஒரு உரிக்க போயிடுவோம். ஸோ இது ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ கால்லாம் இருக்குல்ல, இந்த காலில் வந்து கட் பண்ணணும். தலை ரெக்கை இது எல்லாமே கட் பண்ணணும் சரிங்களா. கட் பண்ணிட்டு நம்ம உரிக்க போகிறோம். ஸோ அதோட வீடியோ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி பிடிச்சிங்க, பக்கத்து வச்சுக்கலாம். காலை கட் பண்ணுங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருங்க லைட்டா இல்லை கீழே இங்க வாங்க கீழே வாங்க அப்படியே கிட்ட வந்துருங்க. சரி கோழி தெரியுது அப்புறம் ஓகே ரெக்கை கட் பண்ணுங்க. முனையில இருக்கும் அது கட் பண்ணுங்க. ஸோ இந்த முனையில கட் பண்ணுங்க. போட்டாச்சா. 2 காலு 2 ரெக்கை சரிங்களா. அங்கே போட்டுட்டோம். தலை இருக்கு. தலை வந்து இழுத்துட்டா வந்துடும். தலையே இழுத்தாச்சு வந்துடுச்சு. ஸோ வந்து பாருங்க இங்க இருக்கு இந்த ரெக்கை, இந்த சைடு ஒரு இழுக்கிறோம் அவ்வளவுதான். இவங்க அது இழுத்து அப்படி வந்துடும் அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க ஒரு இழுத்தா இங்க வந்துடும் சரிங்களா. அப்படியே ஒரு இழு தான் வந்துடுச்சா. ஸோ இங்க இருந்து அப்படியே ஒரு இழு. ஸோ ட்ரெஸ் கழட்ட இதை கட்டிடலாம். இதை கட்டிட்டோம், இதை கட்டிட்டோம். இப்போ வால் இருக்கும். இந்த வாலையை வந்து லைட்டாக கட் பண்ணிக்க. இது வால் தேவையில்லை. அப்புறம் இங்கே கவர் பண்ணிங்க. இது பார்த்துங்க அப்படியே எடுத்துக்க முடியாது. இந்த வால் தேவையில்லை. இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிச்சு நம்மளுக்கு சரிங்களா. இப்போ வந்து மேலதான் முடி இருக்கு. ஸோ இங்க ஒரு லாக் பண்றோம், இங்க ஒரு முடிக்கிறோம். இங்க இருக்குல்ல, இங்க லாக் பண்றோம். ஸோ எடுத்தாச்சு. இங்க ஒன்று எடுத்துட்டோமா. ரெக்கை ஒரு இழுத்து இங்க வருங்க அப்படி பிடிச்சி அவ்வளவுதான். இங்க வந்துடுச்சு. மறுபடியும் இங்க பிடிக்கிறோம். ரெக்கையில இருக்க முடி எடுக்கிறதுக்கு சைடில் இழுக்கிறோம். ஸோ முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து கிளீன் பண்ணிட்டேன் இப்போ சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து சட்டை கழட்டுற மாதிரி ஈஸியாக கழட்டி தான் சொல்லுவாங்க. கால் லைட்டாக முடி இருக்கு, அதுவும் எடுத்தாச்சு. ஸோ கத்தி சின்ன ஒரு கத்தி யூஸ் பண்ணிங்க சரிங்களா. ஸோ இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்துடலாம். ஒரு மலவளப்பாக இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு கழுத்து கொழுப்பு இருக்கும். ஸோ அதையும் எடுக்க நரம்பு லைட்டாக எடுத்துடுறோம். சரிங்க. இப்போ வந்து குடல் எடுக்கிறோம். குடல் எடுக்கிறோம். அப்புறம் இப்போ வந்து உள்ள வந்து குடல் எடுக்கிறோம் சரிங்களா. உள்ள இருந்து எடுத்து
குடல் எடுத்தாச்சு. அதில் மொத்தம் வச்சுங்க ஈரல் இருக்கு சரியா. ஈரல் இது கல்லீரல் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இங்கே வச்சுக்கலாம். இது வருங்க, இது பச்சை கலர் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம உடைக்க கூடாது. நம்ம இதை உடைச்சிட்டோன்னா வந்து ஃபுல்லாக ரத்தமாக பச்சை கலரில் மாறிடும். அப்படின்னா கறி வந்து கசப்பாக இருக்கும் சரிங்களா. இது உடைக்காமல் எடுக்கணும். ஃபுல்லாக இப்போ குடல் எடுத்துடுறோம். குடல் எடுத்துட்டு கட் பண்ணிடுறோம் சரிங்களா. இப்போ வந்து குடல் எடுத்துட்டோம். இப்போ குடல் எடுத்து தனியாக இப்போ போட்டுடணும் சரிங்களா. இப்போ வந்து கோழி பார்த்தா ஃபுல் கிளீனாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இங்கே முடிய எங்கேயுமே இல்லை பாருங்க. எங்கே ஒரு முடியும் இங்கே காணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம் சரிங்களா. இங்கே வச்சிடறோம் ஒரு கோழியை. க்ளீன் பண்ணிட்டு இப்போ தண்ணியில் அலசணும் லைட்டாக. இப்போ வந்து டாப்பில் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ கோழி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான், அவ்வளோதான். இது சட்டையை கழட்டுற மாதிரி சூப்பராக உடிச்சிட்டோம் கோழியை. சூப்பர். ஸோ அதோட நெக்ஸ்ட்டு கிட்ட வரும், கிட்டக்கிட்டோம். இதுதான் ஈரல். ஈரல் இருக்கு, கல்லீரல் சொல்லுவாங்க சரிங்களா. அதிகபட்சம் கோழி தேவைப்படாது. ஓகே, ஈரல் இது குடல் தேவையில்லை சரிங்களா. இது ஈரல், இது கல்லீரல் சரிங்களா. அவ்வளோதான். தூக்கி தனியாக வைக்கிறோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு இது வருங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே கட் பண்ணுங்க, இது தேவையில்லை. இதை தீனிப்பை சொல்லுவாங்க, இது தீனிப்பை சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தீனிப்பைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரல் சொல்லுவாங்க இதை சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் சரிங்களா. ஓகே, சூப்பர். ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து கோழியை வந்து முக்காதீங்க. முக்குனா வந்து சரியாக முடி எடுக்க முடியாது. மக்களே, கோழி முடியை எடுக்கிறது எப்படின்னு வந்து பார்க்கலாம் சரி வீடியோல சரிங்களா. இப்போ சுடுதண்ணில் முக்கணும். லைட்டா கையில் சுடு வேகத்தில் வந்து நம்ம வந்து போடணும் சரிங்களா. லைட் சூடாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிப்போம். நல்லா சூடாக இருக்கு. ஓகே, இப்போ கோழி போடலாம். இப்போ முடி எடுத்து பார்க்கணும். லைட்டாக வருது. இன்னும் டைட்டாக இருக்கு. இன்னும் லைட்டாக போடலாம். இப்போ எடுக்கலாம். எடுத்தாலும் கொஞ்சம் முடி வந்து நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா மூக்கலாம். ஓகே, சூப்பராக வருது. அவ்வளோதான். ஒரு 1 செகண்ட் அப்படியே மூக்கு. அவ்வளோதான் போதும். இப்போ ஸ்டவ் ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கோழி எடுத்துரும். இப்போ கோழி வந்து உரிக்கலாம் சரிங்களா. அப்படியே என்ன பார்க்க ஃபோக்கஸ் காமிச்சிட்டு அப்படியா சரிங்களா. இப்போ வந்து கோழியை உரிக்க ஆரம்பிக்கலாம். அதோட இது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. முடி பாருங்க, நல்லா சூப்பராக வந்து பாருங்க. சூத்தம் கரெக்டாக போட்டிருக்கோம். செஸ்ட் சைடில் இருக்க முடியும். சூப்பராக ஒர்க் போட்டு பாருங்க.
இப்போ ரெக்கையில் வந்து முடி எடுக்கலாம். இப்போ முதுகில் இருக்க முடியலாம் ஃபுல்லாக எடுத்துடுறோம். பக்காவாக இருக்கு பாருங்க, க்ளீனாக இருக்கு. இப்போ முடி எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த ரெக்கையில் வெட்ட எடுக்கிறோம். தண்ணியில் எடுத்து விட்டு போட்டால் க்ளீனாக போகுது. அவ்வளோதான், இந்த ரெக்கையில் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து உரிச்சிடும் கூடிய, சரிங்களா? எந்த ஒரு முடியும் இல்லை. சின்ன சின்ன முடி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ கழுத்து வந்து தேவைப்படாது, அது எடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணணும், சின்ன சின்ன முடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் தேவையில்லை, இங்கே நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் முடியல பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ காலையை கட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்படியே கீழே செய்யணும், எப்படி முடியல. இப்போ பாருங்கள், முடி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா உரிச்சாச்சு. இப்போ பாருங்க, முடி வந்து எங்கேயுமே இல்லை, சரிங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வாதம் தேவைப்படாதுன்னு கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் வந்து கோழி தான் உரிக்கணும். ஸோ வீட்டில் கோழி வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். ஸோ உங்களோட பயன்களுக்காக தான் சீக்கிரம் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து கால் கட் பண்ணோம், சரிங்களா? அவ்வளோதான், இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, சரிங்களா? முடி எந்த ஒரு முடியும் இல்லை. இப்போ காலை கட் பண்ணலாம். கரெக்டாக பிடிச்சி சைடில் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து குடல் வந்து எல்லாமே ஈரல் கல்லீரல் இருக்கும். ஸோ அதை எடுத்துடணும். லைட்டாக இழுத்துட்டு, இதுதான் வந்து கல்லீரல் சொல்லுவாங்க, தீனி பையனை, அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது குடல் வந்து கட் பண்ணிட்டா, குடல் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும், அவ்வளோதான். இது வந்து தனியாக போட்டுரும். இதில் வந்து பச்சை கலரில் ஒன்று இருக்கும். இந்த பச்சை கலரில் இருக்கிறத வந்து நம்ம உடைக்கக்கூடாது, சரிங்களா? ஃபுல்லாக வந்து கோழி வந்து கசப்பாக இருக்கும். ஸோ அதை உடைக்கக்கூடாது. இதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ குடல் வந்து தனியாக போட்டுடணும், அது வேஸ்ட்டு. ஸோ இது பாருங்கள், இது கல்லீரல் ஈரல், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணாச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணாச்சு கோழி, சரிங்களா? சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதே மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணணும், சரிங்களா? ஸோ வீட்டில் இப்போ கோழி வளர்க்குற எல்லாருக்கும் வந்து இது பயன்படணும், சரிங்களா? இதை பார்த்து தேங்க்ஸ். 1 கிலோ கோழிக்கறி குழம்புக்காக கேட்டிருக்காங்க. சரி, அதனால் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணுறேன். கோழிக்கறி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்குது, சரிங்களா? சின்ன பசங்க சாப்பிட வேண்டிய கறி வந்து பீஸ் பார்த்திங்கன்னா லெக் பீஸ் சாப்பிட சொல்லுங்கள். அது கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன பசங்க சாப்பிட்லாம். அதேமாதிரி வயசானவங்களும் சின்ன லெக் பீஸ் சாப்பிட்லாம். ஏன்னா நைஸாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும், சரிங்களா? இப்போ செஸ்ட் பீஸு வந்து கொஞ்சம் வந்து யங்ஸ்டர் நல்லா சாப்பிட்டா நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சரிங்களா? அது குக்கரில் ரொம்ப நேரம் வைக்கணும். ஸோ அதனால் வந்து யங்ஸ்டர் கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ வந்து கெட்டுப்போன கோழி சொல்லுவாங்கள்ல, அதாவது பச்சை கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் வந்து சாப்பிட்டாலே ஃபுட் பாய்சன் ஆகிடும், சரிங்களா? இப்போ கை கால் எல்லாத்துலேயும் கோழியில் பார்த்தா பச்சை கலரில் இருக்கும், அதெல்லாம் வாங்க. 1 கிலோ கோழிக்கறி வந்து குழம்புக்காக கட் பண்ணது. பீஸ்லாம் பார்த்தா மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக கட் பண்ணியாச்சு. அக்கா அவங்களுக்கு தேவைப்பட மாதிரியே கேட்டாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன்.